மக்களே, இன்று நாம் திருக்குறள் 430ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள அறிவுடைமை அதிகாரத்தின் கடைசி குறள். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அறிவுள்ளவருக்கு எல்லாம் கிடைக்கும், அறிவில்லாதவருக்கு இழப்புகளின் உரையாடல் எதுவும் இல்லை. அதாவது அறிவு என்பது செல்வம், ஆரோக்கியம், சமூக புகழ் போன்றவற்றை பெற்றுக்கொள்வதற்கான மிக வலு மிக்க கருவி. அறிவை கைவிடும் ஒருவர் தமது வாழ்க்கை செலவுகளை தாமாகவே வீணாக்கக்கூடும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்றைய போட்டி உலகில் அறிவின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. கல்வி, தொழில் திறன், புதுமை ஆகியவை எல்லாம் அறிவின் மூலம் உருவாகின்றன. உதாரணமாக, ஒரு மாணவர் புத்தகங்கள் படித்து அறிவை சேகரித்தால் எதிர்காலத்தில் நல்ல கல்வி வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல் ஒரு தொழில் முனைவர் புதிய தொழில்நுட்பங்கள் கற்றுக்கொண்டு தனது நிறுவனத்தை வளர்த்தால் பொருளாதார நிலை மேம்படும். மற்றொரு உதாரணம், குடும்பத்தில் அறிவுள்ள முதியோர் பழைய அனுபவம் கொடுத்து இளம் தலைமுறை சிக்கல்களை தவிர்க்க உதவுகிறார்கள். மற்றொரு உதாரணம், நண்பர்கள் இடையே அறிவு பகிரும் போது அனைவரும் இயற்கையாக வளர்ச்சி பெற்று சமூக உறவுகள் வலுப்பெறுகின்றன. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் அறிவை முதன்மையாக காண்ந்து ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொள்ள முயலுகிறோம். அது தனிப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வந்து சமூகத்தில் நல்ல மாற்றம் கொண்டு வரும். அதனால் அறிவில்லாதவராக இருக்கும் ஆபத்தை தவிர்த்து அறிவின் வெளிவட்டத்தில் தன்னை நிலைநிறுத்த வேண்டும். இதனால் வாழ்க்கை மேலும் சிறந்ததாக, உத்தமமானதாக மாறும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.